ஏன்னா உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர். விருப்பம் அல்லது வாஞ்ச எண்ணம் ஆசை, இன்னும் ஒரு ஸ்பிரிச்சுவலாக அதை சொல்லணும்னு கேட்டால் உங்களுடைய தரிசனம். அந்த தரிசனம் இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க? கர்த்தருடைய சித்தத்துக்கு பரிபூர்ணமாக ஒப்பு கொடுத்துருவாங்க. கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். இன்றைக்கு உங்கள் விருப்பம் நிறைவேறும். உங்களுடைய விருப்பம் அதாவது கர்த்தர் நிச்சயமாக நிறைவேற்றுவார். ஆண்டவர் அவர் நிறைவேற்றுகிற ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவர் நிறைவேற்றுகிற தேவன். உங்களுடைய தரிசனங்களை, உங்களுடைய விருப்பங்களை, உங்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றுகிற தேவனுக்கு தான் கேட்டேன். அந்த விருப்பமே நிறைவேறலையே. அப்போ நீங்கள் சொன்ன அப்பா தீர்க்க தரிசனம் உரைச்சிட்டிங்களா? கர்த்தருடைய பிள்ளைகளே நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆண்டவர் சில நேரங்களில் விருப்பங்களை நிறைவேற்றுகிறவர், சில நேரங்களில் தாமதமாய் நிறைவேற்றினபடி நாள் போகணும். இப்படி உங்களுக்கு அனுபவம் இருக்கும். மனுஷனுக்கு செவ்வையாக தோன்றுகிற வழிகள் அது நல்ல வழி கிடையாது அது. அப்போ இன்றைக்கு பிரியமானவர்களே, உங்கள் மன விருப்பத்தை நிறைவேற்றுகிற தேவனை நீங்கள் அண்டிக் கொண்டிருக்கிறீங்க. நீங்கள் பாக்கியவான்கள். அப்போ ஆரம்பத்தில் உங்கள் ஸ்பிரிட்டில், உங்கள் எண்ணத்தில், ஆண்டவரே கர்த்தாவே நீரே என் தேவன், உங்களுடைய நல்ல ஆவி என்னை செவையான பாதையில் நடத்துங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆவியானவரே என் கண்ணுக்கு தெரிஞ்சதெல்லாம் 1 கிலோமீட்டர் தான். அந்த 1 கிலோமீட்டருக்கு அது கூட எங்களை மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் கண்ணாடி போட்டால் தான் தெரியும். புரியுதா? அப்போ அதுக்கு அங்கிட்ட என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆவியானவரே எனக்கு பின்னால் என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஆவியானவரே உங்களுக்கு எல்லாமே தெரியும். அதனால் உமக்கு செவ்வையாய் தோன்றுகிற உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியில் லீட் மீ ஓ லார்ட், ஆமென், என்னை நடத்துங்கப்பா, டீச் மீ ஓ லார்ட், சொல்லி கொடுங்கப்பா அப்படின்னு நீங்கள் ஒப்பு கொடுத்துடணும் என்று நான் இயேசுவின் நாமத்தினால. ஏன்னா நம்ம அதாவது எப்படி பழகிட்டோன்னா, என் நாமத்தினால நீ எதை கேட்டாலும் நான் செய்வேன். யோவான் 14:14. ஆமென். ஆண்டவர் சொல்லியிருக்கிறீரு, எனக்கு இதை தாரோம், எனக்கு இதை தாரோம். அது தப்பா ரைட்டா அப்படின்னா ரைட்டு, தப்பு கிடையாது, தப்பு கிடையாது. பெரிதானவைகளை எதிர்ப்பார். சொற்பமான வருமானம் உடையவராக இருக்கலாம், நீங்கள் பலவீனமான பாத்திரமாக இருக்கலாம், சரியா? ஆனால் கர்த்தருடைய நாமத்தினால சொல்கிறேன், நீங்கள் உங்கள் மன விருப்பத்தை என் ஆண்டவர் நிறைவேற்றுவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். ஆண்டவரே நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செவையான பாதையில் நடத்தணும். அப்போ உங்கள் விருப்பம் நிறைவேறணும். என்னை பார்த்து, பிரதர் என் விருப்பம் என் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கணும். இப்போ கூட நான் கொஞ்சம் லேட்டாக உள்ளே வந்தேன். காரணம் என் ரூமில் இன்றைக்கி விசிட்டர்ஸ், அவங்க ஜெபம் இவங்க ஜெபம் சொல்லிட்டு வர்றது, சொல்லாமல் வர்றது, இந்த மாதிரி இருக்குது. என்ன பண்ணுறது? அப்போ ஒரு சகோதரி 2 சகோதரி அவங்க ப்ரேயர் வாரியர்ஸ், அவங்க ஜெபிக்கிறதுக்காக நம்ம வந்தாங்க. நான் ஒரு தோத்திரம் பண்ணிட்டு போயிடுறேன் பிரதரை பார்த்து, சின்ன ஒரு தோத்திரம் பண்ணிட்டு போகிறோம். நாங்கள் சரின்னு வந்தால் அவங்க ஜெபம் பண்ணுங்கன்னு. அப்போ ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, எல்லாம் வராங்க. பையனுக்கு திருமணத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, எனக்கு கணவரும் போன வருஷம் இறந்துட்டாங்க, உங்கள்கிட்ட ஏற்கனவே நான் ஜெபம் பண்ணிட்டு போயிருக்கேன். இப்போது வராங்க, எல்லாமே வராங்க, எல்லாமே நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க தான் வராங்க. அந்த வார்த்தையை கவனிங்க, எல்லாமே ஆண்டவர் பிள்ளைங்க தான் வராங்க. கடைசியில் பையனுக்கு எங்கெங்கெல்லாம் சொத்து இருக்குது, என்ன இருக்குது, அது இருக்குதுன்னு ரொம்ப கேட்குறாங்க அப்படின்றாங்க. நான் உடனே அவங்களுக்கு சொன்னேன், ஆண்டவருடைய பிள்ளைங்க கேட்க மாட்டாங்க அப்படின்னு. அதாவது ஆண்டவருடைய பிள்ளைங்க, அப்போ நல்லா கவனிங்க, நான் ஆண்டவர் மேலே நம்பிக்கை வச்சேன்னா, ஆண்டவர் மேலே நான் நம்பிக்கை வைத்தால் நல்ல காது கொடுத்து கேட்கணும். இதில் உங்களுக்கு ஏதாவது கான்ட்ரவர்சி இருந்தால் நீங்கள் லைவ் சேட்லேயோ, அல்ல லைவ் சேட்டில் நான் டைம் இல்லை எனக்கு பார்க்குறதுக்கு. இப்போ நீங்கள் எனக்கு மெயில் பண்ணணும் அல்லது வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடணும், சரியா? முடிஞ்சால் நேராக வந்துட்டிங்கன்னு ரொம்ப நல்லது, புரியுதுங்களா? ரொம்ப ரொம்ப நல்லது. இங்கே பாருங்கள்,
நான் பொண்டாட்டி வழியில் அல்லது மனைவி வழியில் கணவன் வழியிலேருந்து ஒரு சொத்தோ சுதந்திரத்தை நான் எதிர்பார்க்கிற ஒரு கிறிஸ்தவனாக இருந்தால் நான் எதுக்கு பைபிளை தூக்கணும்? நான் எதுக்கு பைபிளை தூக்கணும்? நான் எதுக்கு பிரைஸ் லார்ட் ஆமென் அல்லேலூயா சொல்லணும்? இல்லை, ஆமென் அல்லேலூயா எதுக்கு சொல்லணும்? அவர் என்னை நடத்துவார், அவர் எனக்கு தருவார். அவரை விட நீங்கள் தந்துட போகிறீங்க. ஆமாம், அவரை விட நீங்கள் தந்துட போகிறீங்க. கர்த்தருக்கு தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளை, மனுஷனை நம்பினா 50,000 ரூபா கொடுக்கறது 1008 கேள்வி கேட்பான். ஆனால் நீங்கள் ஆண்டவரை நம்புனீங்கன்னா உங்களுக்கு எத்தனை லட்சம் தேவையோ அது அத்தனை லட்சம் கர்த்தர் தருவார். தேவைன்னா தருவார், தேவையில்லாதவன் கையில் கொடுக்க மாட்டார் கர்த்தர். அதையும் சொல்லிவிட்டேன். தேவையில்லாதவன் கையில் கொடுத்தா குரங்கு கையில் பூமாலை கொடுத்தா மாதிரின்னுவாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, தலகால் தெரியாத காரை ஓட்டிகிட்டு போவான் வாங்கிட்டு. புரியுதுங்களா? அதனால் நான் என்ன உங்களோடு கூட பேசுகிறேன்னு கேட்டால், இந்த நாட்களில் உங்கள் விருப்பத்தை என் ஆண்டவர் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். கையை வைத்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்னும் ஒரு 10 minutes இருக்குது. இந்த 10 minutesல நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிற வார்த்தை என்னன்னு கேட்டால், நீங்கள் அப்போ உங்களுடைய நல்ல ஆவி செவ்வையான பாதையில் நடத்தணும். அப்போ அந்த ஸ்பிரிட் ஆஃப் காடை நீங்கள் சார்ந்து கொள்ளணும். அப்போ ரோமன் சாப்டர் 8:14 அதுதானே வாசிக்கிறோம் இல்லை? ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல நம்ம என்ன வாசிக்கிறோம்? மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ, ஆவியினாலே நடத்தப்படுறாங்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். ஆமா, தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படணும். ஆவியினாலே நடத்தப்படணும். கர்த்தருக்கு அவங்க தான் கர்த்தருடைய புத்திரர், சன்ஸ் ஆஃப் காட் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்றாங்க. இப்ப பாருங்க, சிலர் பார்த்தா இவர் யார் தெரியுமா? இன்னாருடைய பையன். ஆமாம், இவர் யார் தெரியுமா? இந்த அமைச்சருடைய மகன். இவர் யார் தெரியுமா? நம்முடைய கலெக்டருடைய, இந்த அம்மா யார் தெரியுமா? கலெக்டருடைய மகா அப்படின்றாங்க. ஏன் இந்த அம்மா யார் தம்மா? கோவிந்தசாமி பொண்ணு அப்படின்னு ஏன் சொல்லலை? இந்த அம்மா யார்? இந்த லிவிங்ஸ்டனுடைய பையன் அப்படி ஏன் சொல்கிறாங்க? லிவிங்ஸ்டனை யார்ப்பா தெரியலையான்வாங்க. ஆமாம், இந்த இவர் யார்? உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் யார்? ஆமாம், நம்முடைய மாண்புமிகு நம்முடைய முதல்வர் அண்ணன் ஸ்டாலினுடைய குமாரன் அப்படின்னு அங்கே வருது பார்த்தீங்களா? அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒரு சாதாரண ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை செய்கிறதுக்காக அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஏதோ வாழ்ந்தோம் சாப்பிட்டோம். புரியுதா உங்களுக்கு? அப்போ வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை, அதுதான் இது. அதுக்கப்புறம் தான் ப்ராஸ்பரிட்டி. அதுக்கு தான் கர்த்தருடைய பிள்ளைகள். பியூரிட்டி பற்றி யாரும் பேச மாட்டாங்க. ப்ராஸ்பரிட்டி தான் பேசுவாங்களே தவிர பியூரிட்டி, குவாலிட்டி, புரியுதா உங்களுக்கு? கர்த்தருடைய பிள்ளைகளை, மெச்சூரிட்டி, இந்த டீலாம் பேச மாட்டாங்க யாரும். அவங்க பேசுறதுதான் ப்ராஸ்பரிட்டி தான். ஆமாம், கர்த்தருக்கு நான் என்ன உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு கேட்டால், எடுத்தோன்னே ப்ராஸ்பரிட்டிக்கு போயிடாதீங்க. எடுத்தோன்னே உங்கள் பையன்கிட்ட 1 லட்ச ரூபா கொடுத்து அனுப்புவீங்களோ? ஒரு 10ஆம் கிளாஸ் படிக்கிற பையன்கிட்ட 1 லட்ச ரூபா கொடுத்து அனுப்புவீங்களா? ஊதாரித்தனமாக செலவு பண்ணிவிடுவான். என்ன சொல்கிறீங்க? இன்றைக்கி கிறிஸ்தவ குடும்பத்தில் ஊதாரித்தனமாக செலவழிக்கிற பெண்கள் இருக்கிறாங்க. கிறிஸ்தவ குடும்பத்தில் நல்ல பைபிளை படிக்கிற கிறிஸ்தவ பையன்களும் சரி பெண்களும் சரி, அவங்க ஊதாரித்தனமாக போய் அவங்க பணத்தை செலவழிக்கிறவங்க இருக்கிறாங்க. அப்போனா நீ கஞ்சனா? நான் கணக்கு போட்டு தான் செலவு பண்ணுவேன். என் ஒய்ஃபும் கணக்கு போட்டு தான் செலவு பண்ணான். புரியுதா? கணக்கு இல்லாத வாழ்க்கை அது கஷ்டமான ஒரு வாழ்க்கை. எழுதி வச்சுக்கோங்க, கணக்கு இல்லாத வாழ்க்கை அது கஷ்டமான ஒரு வாழ்க்கை. கணக்கு இருக்கணும். கணக்கு என்ன? ஆண்டவர் கணக்கு தாளந்து கொடுத்துட்டு கணக்கு கேட்டாரா இல்லையா? அதனால பிரியமானவர்களே, அப்போ தேவ ஆவியானவரால் நீங்களும் நானும் அவர் நம்முடைய விருப்பத்தை அவர் நிறைவேற்ற வல்லவர். அவர் விரும்புகிறார். உங்கள் விருப்பம் என் விருப்பம்லாம் அவருக்கு தெரியுது. நம்ம தெரியப்படுத்துகிறோம். அப்போ அவர் நீங்கள் விரும்புகிறது, உதாரணத்துக்கு சொல்கிறேன், நீங்கள் உங்களுக்கு இன்றைக்கி சும்மா சொல்கிறேன், இன்றைக்கி 1 லட்ச ரூபா இருந்தால் போதுமே அப்படின்னு நீங்கள் விரும்புவீங்க.
ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு வந்து ஒரு 10 லட்சம் ரூபா கொடுக்கணும்னு பிளான் பண்ணியிருப்பார். அப்போ நீங்கள் 1 லட்சம் ரூபா தோத்துறான் போதும், இது போதும் ஆண்டவர், இதை வச்சு பார்த்து அப்படின்னு போயிட்டா விட்டுருவாரு. புரியுதா கர்த்தருடைய பிள்ளைகளே? அப்போ ஆண்டவருடைய சிந்தையை நீங்க அறியணும். கிறிஸ்துவின் சிந்தை உங்களுக்கு இருக்கணும். அதான் வசனம், கிறிஸ்துவின் சிந்தை உள்ளவர்களாக இருங்கள், கிறிஸ்துவின் சிந்தை உங்களில் நிலைத்திருக்க கடவுது. அப்போ ஆண்டவரே என் விருப்பம் நிறைவேற மாட்டேங்குது, பிள்ளைகளுக்கு கல்யாணமும் ஆக மாட்டேங்குது, இப்போ இன்னொரு பக்கம் பார்த்தா வேலையில் பிரச்சனையாக இருக்குது, என் லைஃப் போகிற போக்க பார்த்தா ஒன்றுமே புரியல. நான் சொல்கிறேன், உங்கள் மைண்டில் இருக்கிற உங்களுக்குள்ள சில இதெல்லாம் உள்ளே வச்சுருப்பீங்க, இந்த சிபியூவில் கம்ப்யூட்டரில் பதிஞ்சு வச்சு இருக்கிற மாதிரி எல்லாத்தையும் டெலீட் பண்ணிவிட்டு, ஆண்டவரே உம்முடைய விருப்பம் நிறைவேறணும் அப்படின்னு ஒப்பு கொடுத்து பாருங்க. உம்முடைய விருப்பம் நிறைவேறணும் ஒப்பு கொடுத்து பாருங்க. அப்படி ஒப்பு கொடுக்க வைக்கிறவர் தான் ஆவியானவர், அப்படி அர்ப்பணிக்க வைக்கிறவர் தான் ஆவியானவர். ஸ்தோத்திரம். அப்போ ஆவியானவருடைய ஆளுகைக்குள்ள நீங்க வரணுமே தவிர உங்க ஆளுகைக்குள்ள அவரை கொண்டு வரக்கூடாது. நிறைய பேர் அப்படிதான், வாரும் ஆண்டவரே, இறங்கும் ஆண்டவரே, இப்பொழுதே ஆண்டவரே, இன்னைக்கு ஆண்டவரே அப்படின்னு ஆண்டவரை போட்டு வலுக்கட்டாயம் பண்ற கிறிஸ்தவ மார்க்கம் நிறைய இருக்கு. இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஆனா ஆண்டவர் சொல்லாரு, நீ இறங்குடா. ஆமா சகைவே, மரத்தை விட்டு இறங்கு, உன் வீட்டுக்கு வர்றதுக்கு ஐ எம் ரெடி. இல்லை நான் மரத்திலே இருக்கிறேன், நான் வந்து மேலேருந்தே பார்த்துக்கிறேன், மேலேருந்தே நீங்கள் கீழேருந்து ப்ளஸ் பண்ணுங்கன்னா சகை பேர் பைபிளில் இல்லாமே போயிருக்கும். நான் சொல்ல தருதானே? கர்த்தருடைய பிள்ளைகள், அப்படி ஒரு சம்பவமே பைபிளில் இடம்பெறாமல் போயிருக்கும். அவன் இறங்குனான். ஆமாம், அவனுக்கு அவன் அந்த மரத்து மேலே. இன்றைக்கி நான் சொல்கிறேன், நான் என்னெல்லாம் மேன்மையாக நினச்சிருந்தேனோ எல்லாவற்றையும் குப்பையும் அற்பமும் குப்பையுமா நான் எண்ணணும். அப்போ தான் வந்து அவருடைய நடத்துதல் நம்ம புரிஞ்சுக்கிட முடியும். அப்போ இன்றைக்கு தேவனே நீர் என்னை நடத்தும். எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுறாங்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அப்போ அந்த சன்ஸ் ஆஃப் காட். அப்போ அதாவது ஊரில் 1000 சன் இருக்கலாம்யா, ஆனால் நீங்கள் அதில் வித்தியாசமாக இருக்கணும். இல்லை, ஸ்கூலில் அடிக்கடி நான் சொல்லி, கிளாஸில் 40 பசங்க படித்தாலும் 4 பசங்க பேர் தான் பேசப்படும். ஆமாம், 35 பசங்க பேர் பேசப்படாது. ஏன்னு கேட்டால் அந்த 4 பேர் பிரைட் ஸ்டூடெண்ட்ஸ். ஆனால் அவனை தான் பற்றி அவங்கள தான் பிரின்ஸிபாலாக இருக்கட்டும், ஹெட்மிஸ்டர்ஸாக இருக்கட்டும், கிளாஸ் டீச்சர்ஸாக இருக்கட்டும், எல்லாமே அவங்கள என்கரேஜ் பண்ணுவாங்க. அப்போ இன்றைக்கி நான் என்ன உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன்னா, நீங்கள் உங்கள் ஜெப குறிப்பெல்லாம் கொஞ்சம் தூரம் வச்சுட்டு, ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தார். நான் ஜெபிக்கிறது உமக்கு பிரியமா? இப்போ நான் ஒரு காரியத்தை கேட்குறேன், பிரியமா? நான் அப்படி தான் உண்மையாக சொல்கிறேன். ஒரு கடைக்கு போனேன்னா இதை இப்போ வாங்கணும், பார்த்தா நல்லா தான் இருக்கும், எது தான் நல்லா இருக்காது. ஆனால் உடனே உனக்கு பிரியமா? என் ஒய்ஃப் இருந்த வரைக்கும் அப்படி தான், ஆண்டவரே இது உமக்கு பிரியமா? அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணி கேட்பா, இப்படி ஒரு இருக்குது, அது அதுன்னு உனக்கு பிரியமாக இருந்தால் வாங்கு, இல்லை நீங்கள் என்ன சொல்கிறீங்க அதை பற்றி அப்படின்னு, அதை பிற வாங்கிக்கலான்னா விட்டுரு. இப்போ என்ன, ஓகே, அவ்வளோதான், முடிஞ்சு கதை. அதனால தான் நான் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன் உங்ககிட்ட. அதனால் சில பேருக்கு பார்க்குறதெல்லாம் வாங்கணும், கையில் 5000 ரூபா வச்சுக்கிட்டு, புரியுதா, பார்க்குறதெல்லாம் வாங்கணும், அதை வாங்கணும், இதை வாங்கணும், அதுக்கப்புறம் ஹோட்டல் போகணும், இஷ்டத்துக்கு ஆர்டர் பண்ணணும், கையில் 5000 தான். கார்டு இருக்குல்ல, அந்த அம்பானி கார்டா அதானி கார்டா, அது கார்டு இருக்குல்ல, அங்கே பில்லு வரும்ல. அப்போ அந்த 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 அதாவது அந்த நம்ம நிலைமைக்கு தகுந்தபடி நம்ம நடக்கணும். யாருக்காக வாழ்றீங்க நீங்கள்? நான் கேட்குறேன், நீங்கள் யாருக்காக வாழ்றீங்க? என்னுடைய பாலிசி இன்னைக்கு நேற்று இல்லை, 42 வருஷமாக நான் இப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். யாருக்காக நீ வாழ்ற? அவங்க மெச்சிக்கணும் வாழ்றியா, அல்லது இவங்க புகழணும்னு வாழ்றியா? யாருக்காக நீ வாழ்ற? ரட்சிக்கப்பட்டு 42 வருஷம் ஆச்சு, ஏப்ரல் 14th. அப்போது நம்ம கர்த்தருக்காக வாழணும், கர்த்தருடைய சித்தத்தின்படி வாழணும், கர்த்தருடைய சித்தத்தின் முனையில் வாழணும். நம்மளை அற்பமாக பேசிட்டு போகிறான்.
ஆமாம், அற்பமாக பேசிட்டு போகிறான். பேசிட்டு வாய் இருந்தால் யாரும் தான் பேச மாட்டாங்க. ஏதாவது நினச்சிட்டு போகிறான், நினச்சிட்டு போட்டோம். அவனுக்கு நினைக்கிறதுக்கு திறன் இருக்குன்னு நினைக்கிறான். அதனால உங்கள் சரீரத்தின் அளவு குறையுமா? குறையாத. யாரும் பேசலைன்னு நினைக்கிறீங்க? யார் கதை நம்ம கூட இருக்கிறவங்க தான் நம்மளை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்க தான் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க தான் ரொம்ப பேசுவாங்க. அவங்க பேசுகிறாங்க, இவங்க பேசுகிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், ஏசப்பா நீங்கள் என்னப்பா பேசுகிறீங்க? என்னை பற்றி நீங்கள் நல்லபடியாக நினைக்கிறீங்களாப்பா? ஏதாவது ஒரு குழப்படி என்கிட்ட இருக்குதா அப்படின்னா உடனே ஒப்பு கொடுத்து அந்த குழப்படியை நீங்கள் மாற்றிடணும். நான் ஆண்டவர் உங்களை தான் பிரியப்படுத்தணும். ஆண்டவரே, நான் உங்களை பிரியப்படுத்தினா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன பிடிக்கும்னு உங்களுக்கு தெரியும். நான் சொல்ல புரியுதா? ஒய்ஃபை கேட்டால் தெரியும் என் புருஷனுக்கு என்ன பிடிக்கும். ஆமாம், க்ளீனாக சொல்லிடுவாப்பா. பிள்ளைகளுக்கு என்ன, மூத்தவனுக்கு என்ன பிடிக்கும், இளையவனுக்கு என்ன பிடிக்கும், க்ளீனாக சொல்லிடுவாங்க. என்ன பிடிக்காதுன்னு சொல்லிடுவாங்க. சரியா? அப்போ அதை மாதிரி ஏன்னா கூடவே இருக்கிறதுனால நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவரே உமக்கு என்ன, உமக்கு இந்த மாதத்தில் நான் என்ன வாழணும், என்ன சாப்பிடணும், சரியா? அந்த லைஃப் ஸ்டைலுக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னு வைங்களேன். நீங்கள் வந்து உங்களுக்கு மற்றவங்கள கம்பேர் பண்ண மாட்டீங்க. ஆனால் நம்ம கேட்குற பிரசங்கம் என்னது? அதாவது டேபிள் எல்லாம் இருக்குது, எடுத்து சாப்பிடு. நீ கர்த்தருடைய பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இரு. அதாவது உன் ஆத்துமா வாழ்வது போல தான். அதை விட்டு அந்த ஆத்துமா இருக்குல்ல, அந்த சோல் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா கண்டதை சாப்பிடாது, கண்ட இடத்துக்கு அலையாது. புரியுதா உங்களுக்கு? அது சோலை பற்றி தான் யோவான் எழுதுறாரு தவிர கர்த்தருடைய பிள்ளைகளை என்ஜாய் பண்ணு, அந்த கார் வாங்கு, இதை வாங்கு, நல்லா இரு அப்படின்னு. நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டால், இப்படி பேசுகிறோமே நாங்கள் என்ன கெட்டா போயிட்டோம்? நாங்கள் கேட்குறேன், கெட்டா போயிட்டேன் இல்லை நீங்கள் கெட்டு போயிட்டீங்களா? கெட மாட்டோம். கர்த்தரை நம்புகிறவனையோ அவருடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும். கர்த்தரை நம்புகிறவனையோ அதனால சூழ்ந்து கொள்ளும். அதனால நீங்கள் இந்த எமோஷனல் ப்ரீச்சிங்க, புரியுதா உங்களுக்கு? அதை இதை கேட்டுட்டு டவுன்லோட் ப்ரீச்சிங் நிறையா இருக்குது இன்னைக்கு. டவுன்லோட் ப்ரீச்சர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. டவுன்லோட் ப்ரீச்சர்ஸ்னே வச்சுக்கலாம். ஒரு காலத்தில் குட் ப்ரீச்சர்ஸ், மைட்டி ப்ரீச்சர்ஸ், பவர்ஃபுல் ப்ரீச்சர்ஸ் அப்படிலாம் போய் இன்னைக்கு டவுன்லோட் ப்ரீச்சர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால நீங்க அந்த டவுன்லோட் ப்ரீச்சரை கேட்டீங்கன்னா நீங்க டவுன் ஆயிருவீங்க. இதெல்லாம் எழுதி வைங்க. டவுன்லோட் ப்ரீச்சிங்க கேட்டீங்கன்னா நீங்க ஸ்பிரிட்ல டவுன் ஆயிருவீங்கன்ற. கையை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்போ இன்னைக்கு என்ன பிரசங்கம் நீங்க சொல்றீங்க அப்படின்னா, உங்க விருப்பம் தான் என் விருப்பம், உங்க ஆசை தான் என் ஆசை. இது ரொம்ப கஷ்டமா இருக்குது. இந்த டாபிக்கு இது ரொம்ப 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 ஹார்டா இருக்குது. இது பாருங்க, கடினமான டீச்சர்கிட்ட தான் நல்ல குணம் இருக்கும். ஆமாம், ரொம்ப டஃப்பாக இருக்கிற அப்பா தான் கடைசி வரைக்கும் அன்பாக இருப்பார். எக்கடா கேட்டு போட்டோம், எங்கேயாவது போய் தொலைட்டோம் அப்படின்னு இருக்கிற சில அப்பா அம்மா அதுங்க பிள்ளைங்களாம் அப்படி தான் இருக்கும். அதனால் இதுக்கு மேலே எனக்கு பேசவும் தெரியல. சரியா? ஜெபம் பண்ணுவோமா? இன்றைக்கி பிரசங்கம் என்னன்னு கேட்டால், ஆண்டவரே கர்த்தாவே என் விருப்பம் நிறைவேறணும், அதான் டாபிக். ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தினால என் அன்பு சகோதர சகோதரிகளோடு சேர்ந்து நான் ஜெபம் பண்ணுற ஆண்டவரே, அப்பா நாங்கள் நல்லா இருப்பது தான் உங்களுடைய சித்தம், நாங்கள் ஆரோக்கியமாக இருப்பது தான் சித்தம், நாங்கள் சந்தோஷமாக இருப்பது தான் உங்களுடைய சித்தம். ஆண்டவரே, எங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுவது தான் உங்கள் சித்தம். ஆண்டவரே, ஆச்சரியமான கதவுகள், அனுகூலமான கதவுகள் திறக்கப்படுகிறது தான் உங்களுடைய சித்தம். இயேசுவின் நாமத்தினால நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவர். இப்பொழுது இந்த ஆண்டவரே டியூஸ்டேல அப்பா இயேசுவின் நாமத்தினால கர்த்தாவே ஆண்டவரே, இந்த மணி நேரத்தில் என் கூட சேர்ந்து இந்த 6ஆம் தேதி ஜூன் மாதம் 6வது மாதம் 6ஆம் தேதி இந்த 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 8:04 இந்திய நேரப்படி நான் ஜெபிக்கிறேன். அப்பா, உங்களுடைய பிள்ளைகள் விருப்பங்களை விசேஷமா, பெற்றோரின் விருப்பங்கள், பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற விருப்பங்கள் நிறைவேறட்டும்.
தேவ ராஜ்யம் வரட்டும், உம்முடைய நாம மகிமைப்படட்டும். வாலிப தம்பி தங்கச்சிமார்களுக்காக ஜெபம் பண்றேன், அவங்க ஃபியூச்சருக்காக ஜெபம் பண்றேன். அந்த பிள்ளைகளுடைய மன விருப்பங்களை நிறைவேற்றி தாங்கப்பா. உம்முடைய கரமே நடத்தட்டும். கிருபையும் பேரன்பையும் கத்தத்தார் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அதே போல மீடியா டீம், வொர்ஷிப் டீம் எல்லாருக்கும் எனக்காக நீங்க ஜெபிக்கிறதுக்காக நன்றி. தொடர்ந்து ஜெபிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லிடுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே.